ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம மாவே இல்லாமல் உப்பலான ஒரு பூரி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கப் அளவு ரவை எடுத்துருக்கேங்க. இந்த ரவையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா பவுடராக வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பிணையிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ நல்லா நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம இதை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்குங்க. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு 1/4 கிலோ நான் ரவை வந்து எடுத்துருக்கேங்க. ஸோ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே 1/2 கிலோ ரவை நீங்கள் எடுத்துக்கிறா இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரவை வந்து நல்லா வந்து நம்ம பவுடராக நல்லா வந்து மாவு மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சரி, நீங்கள் மில்க் ஊற்றினாலும் சரி, நல்லாவே அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ நான் வந்து பால் ஊற்றி நம்ம கூட ஃபுல்லாகவே பிணைஞ்சிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் பால் ஊற்றிருக்கேங்க. ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே பாலே ஆட் பண்ணிட்டேன். பத்தலட்டா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க, இல்லைன்னா ஃபுல்லாகவே நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கனால நான் ஃபுல்லாகவே மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இலகலாக தெரியுதில்ல, அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம். எப்போவுமே ரவை வந்து என்ன ஆகும்னா தண்ணியை வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, இதை வந்து ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு மூடியை போட்டு இது வந்து அப்படியே வச்சுருங்க. இது வந்து நமக்கு தண்ணியெலாம் நல்லா வந்து உறிஞ்சி இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாக வந்துடும். பாருங்கள், இப்போ இது வந்து நமக்கு நல்லா ஊறிடுச்சு, அது இல்லாமல் நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம பூரி மாவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகள் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ரவுண்டாக வந்து இப்படி நல்லா வந்து இதை வந்து நீங்கள் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வெடிப்பே இருக்காது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் போல் கோதுமை மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து அப்படியே தேய்ச்சிருங்க. ஸோ ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு நல்லா உப்பி வரும். அது பாருங்கள், நம்ம வந்து நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரலாட்டினா என்ன பண்ணுறீங்க, ஒரு டிஃபன் பாக்ஸ், பெரிய டிஃபன் பாக்ஸை வச்சு அதை வந்து அச்சியை வச்சு நல்லா வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ஒரே மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து பூரிக்கு வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் வந்து நமக்கு காஞ்ச பிறகு இதை போட்டுருங்க. பாருங்கள், போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆயிலை வந்து லைட்டாக இது மாதிரி இப்படி எடுத்து மேலே அப்படியே ஊற்றணும். ஊற்ற உங்களுக்கு என்ன ஆகும்னா பூரி வந்து அப்படியே நல்லா உப்பி உங்களுக்கு இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்துடுங்க. இதை வந்து லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுருங்க. நம்ம வந்து கோல்டு கலர் வர்றதுக்காக தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரவை வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா கலர் வந்து கிடைக்கிறதுக்காக தான் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து நம்ம கோதுமை மாவில் வந்து இல்லை மைதா மாவில் நம்ம பூரி சுடும்போது அது வந்து கலர் நல்லா கொடுக்கும். ஸோ ரவையில் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப கோல்டு கலரில் வராது. ஸோ இந்த அளவுக்கு தான் நமக்கு கலர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. ஸோ பிளேட்டில் வைக்கும்போது ஒரு டிஷ்யூ பேப்பரை விரிச்சிட்டு அது மேலே இந்த பூரியை வந்து வைங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் கூட அந்த டிஷ்யூ வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், நம்ம மாவே இல்லாமல் ஒரு உப்பலான பூரி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.